கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கருத்தியல் மீது திருமாவளவனுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு. அதற்கான காலம் கனியும். ஆனா திமுகவும் அதிமுகவும் பலவீனப்படாம இதை சாத்தியப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற அந்த உள்ள கிடக்கையே திருமாவளவன் வெளிப்படுத்திட்டே இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? உள்ள கிடைக்குன்னு இல்லை, அவர் அதிகாரம்ங்கிறது ஏதோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற மாதிரி நினைப்பவர் அல்ல வெளிச்ச தமிழர் திருமாவளவன். அவர் தொடர்ந்து விளிம்புநிலை மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அதே சமயத்தில் விளிம்புநிலை மக்களுக்கான அதிகாரம் வர வேண்டும் என்று அவருடைய கருத்தியல் அவர் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அதாவது உழைக்கணும், அதிகாரத்தை கைப்பற்றணும், அதன் மூலம் விளிம்புநிலை மக்களுக்கு என்ன செய்யறது, அவர்களுக்கான சேவை செய்யணும் அப்படிங்கிற பார்வை தானே தவிர நேரடியாக பிளண்டா இப்போ விஜய் சொன்னார்ல, நீங்க எங்களோட வாங்க, முடிஞ்ச அளவு கூட்டணி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம், அந்த மாதிரி வெறும் ஒரு தேர்தலில் எப்படியாவது கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிக்கணுங்கிற நோக்கத்தில் அவர் பேசுபவர் இல்லை. அதனால தான் அவர் யதார்த்தத்தை புரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்போ தோழர் ரகு சொல்லிக்கிட்ட போது ஒரு வார்த்தை சொன்னார், அதிமுக இப்போ அவர் சொல்றாரு, யாரு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார், எங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அதிமுக சொல்லலாம்ல அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சார். அதை சொல்லல அதிமுக, அதான் பிரச்சனை. நீங்க கூட அதை சுட்டி காட்டினீங்க, அவர் அதை கவனிக்கலான்னு தெரியல. செல்லூர் ராஜு சமீபத்தில் தான் சொன்னார், விஜய் அவர்கள் இதை பற்றி பேசுகின்ற பொழுது விஜய் யாருக்கு சொல்றாரு, நீங்க மற்ற கட்சிகளுக்கு தான் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா மறைமுகமாக விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தான் அவர் அந்த அழைப்பை கொடுக்கிறார். திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுக்கின்ற பொழுது செல்லூர் ராஜு வாண்டடா உள்ள பதில் சொல்றாரு. திமுகவுக்கான பால், பட் செல்லூர் ராஜு தான் அந்த பாலை என்ன செய்யறாரு, அடிச்சாரு. என்ன சொன்னார்னா, இல்ல அதிமுகவுடைய நிலைப்பாடு அதான், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியே கிடையாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அதிமுக நிலைப்பாடு அவர் தெளிவுபடுத்திட்டார். சோ அந்த இடத்துல இருந்து தான் திருமாவளவன் அந்த பார்வை வச்சிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க சப்ஜெக்ட் வந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கேள்வி என்னன்னா, யாரை பலவீனப்படுத்தினால் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அமித்ஷா பிளான் பண்றாரு. அதான மோடியும் அமித்ஷாவும் யாரை பலவீனப்படுத்தி அப்படின்னு சொல்லின்ற பொழுது ஆப்வியஸ்லி அஇஅதிமுகவை பலவீனப்படுத்தி தான் அவங்க அந்த இடத்துக்கு நகர்றாங்க அப்படிங்கிறது மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு நடந்த அத்தனை நிகழ்வுகளும் நமக்கு சான்று. அது அந்த ஜெயலலிதா மறைந்த பிறகு நீங்க அதிமுக என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு நிமிஷத்துல நீங்க ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திரும்ப வி.கே. சசிகலா அவர்கள் எம்எல்ஏ கூடிய ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுக்கிறார். ஆளுநர் மும்பை போயிட்டார், ஆட்சி அமைக்கவே கூப்பிடல. அந்த வழக்கு மிக வேகமாக திருப்பி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மிக வேகமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சசிகலா அம்மையார் எங்க அனுப்பப்படுறாங்க, பெங்களூர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். அப்ப நீங்க அவசர அவசரமா கூவத்தூர்ல கூடி யார் அடுத்ததுன்னு தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தங்கிறார். ஓபிஎஸ் தர்ம யுத்தம் இருக்க சொன்னதே நான் தான் குருமூர்த்தி சொல்றாரு. பிளவு, அப்புறம் 2 பேரையும் கையை பிடிச்சி யார் சேர்த்து வைக்கிறா, ஆளுநர் சேர்த்து வைக்கிறார். அப்ப நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அஇஅதிமுக எவ்வளவு பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலவீனப்படுத்தினால் மட்டும்தான் நாம அந்த இடத்துக்கு நகர முடியும், திமுக பாஜகங்கிற இடத்துக்கு நகர முடியும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு செங்கோட்டையனுடைய பிரச்சனை எங்க இருந்து வருது, எதுக்காவது ஒண்ணுக்கு பதில் வந்திருக்கா இது வரைக்கும்? இப்ப இதெல்லாம் நம்ம ரூமர் நினைக்கலாம், பட் அவங்க பதில் சொல்லணும். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லையா? செங்கோட்டையன் தனியா போய் பாக்குறாரு, ஓபிஎஸ் தனியா போய் பாக்குறாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் போய் பார்த்துட்டு வராரு, அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்புங்கிறாங்க. இன்னைக்கு திடீர்னு அஇஅதிமுக மீதே குற்றச்சாட்டுகிறார் செங்கோட்டையன் சட்டப்பேரவையில். ஜெயலலிதா அம்மையாரை பற்றி காங்கிரஸ் கட்சி தலைவர் பேசுறாரு, நீங்க ஏன் யாரும் அதிமுக சும்மா இருக்கிறீங்கன்னு அதிமுக மீது சார்ஜ் பண்றாரு. நீங்க ஜெயலலிதா அம்மா படத்தை போடலன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் எதை நோக்கி நகர்றாரு நமக்கு புரியுது. இதெல்லாம் யாருடைய வேலை? இதுக்கு பின்னாடி பாஜக இல்லவே இல்லைன்னு நம்ம நம்பணும்னா அதை விட அரசியல் அறியாமை வேற என்ன இருக்கும்? அப்ப பாஜக முற்று முழுவதுமாக இவ்வளவும் புரியாம இவ்வளவும் தெரியாமையா மீண்டும் மீண்டும் அதிமுக ரிஸ்க் எடுத்துட்டே இருக்கும். இல்லைங்க, அதிமுக ரிஸ்க் எடுக்கிறது இல்லைங்க, அதிமுக ஒரு சாய்ஸ் இல்லைல்ல, வழி. நீங்க மிக வசீகரமான ஒரு தலைமை இங்க இல்லாமல் போனதனுடைய விளைவு, நீங்க தொண்டர்கள் இருக்கிறார்கள், ரெட்டையிலே இருக்கிறது. நீங்க சிறைக்கு போனாலும் பரவாயில்ல, நாங்க ஜெயலலிதா பின்னாடி நிற்போம் அப்படின்னு சொன்ன அந்த தொண்டர்களோ அந்த மாதிரியான வசீகரமான தலைமையோ இன்னைக்கு இல்ல. நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆப்வியஸ்லி ஜெயலலிதா அவர்களை போல ஒரு மாபெரும் தலைவரோ வசீகரமான தலைவரோ இல்ல அப்படிங்கும் போது தலைமை தாங்க கட்சி. தலைமை இல்லை அப்படிங்கும் போது அந்த கட்சி என்ன செய்ய நினைப்பாங்க? அந்த கட்சிக்குன்னு என்ன இருக்குது, ஒரு ஓட் பேங்க் இருக்குது, ஒரு வலிமையான சின்னம் இருக்குது, ரெட்டலை இருக்குது. அப்ப அதை கொஞ்சமா நம்ம அந்த ரெட்டலைங்கிறதும் அந்த அதிமுகங்கிறதும் முழுக்க என்ன மைண்ட் செட் உள்ள கட்சி? ஆன்டி டிஎம்கே. அவங்களுடைய பிரதான எதிரி திமுக தான். அப்ப பாஜகவுடைய பிரதான எதிரி தமிழ்நாட்டில் யாரு? இல்லையே, தமிழ்நாட்டின் தன்மைக்கு பாஜக இங்க வராது, சாத்தியமே இல்லைன்னு திரு ஷாம். அதுதான் ஷாம் சார் சொன்னார். அதிமுகவை பலவீனப்படுத்துறதுனால மட்டும் பாஜக என்ன லாபம்? அந்த இடத்துல தான் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு பதில சொல்லியிருக்காரு. நீங்க முற்று முழுவதுமாக பாஜகவில் அந்த இடத்துல சக்சஸ் பண்ண முடியாம போறதுக்கு காரணம் அதிமுகவினுடைய ஒரு வசீகரமான தலைமையோ புத்திசாலித்தனமெல்லாம் அல்ல, தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பு. நீங்க அது என்ன ஆகுது, நீங்க ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படிங்கிறது ஸ்பிளிட் ஆகிட்டே இருக்கு. அதிமுக கொஞ்சம் போகுது,
நாம் தமிழர் கொஞ்சம் போகுது, நாளைக்கு விஜய் வந்தா கொஞ்சம் போகும். அதுல மிக சொற்பம் தான் யாருக்கும் போகுது, பாஜகவுக்கும் போகுது. அது ஒட்டு மொத்தமா பாஜக மட்டும் அதை அறுவடை பண்ணவே முடியாது, ஒரு காலமும் முடியாது. அதை நீங்க இன்னும் சொல்ல போனா, நான் திருப்பி எல்லா டேட்டாவும் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க குறைஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கு, எங்கேயும் கூடல. பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியே முற்றுமுழுதான தவறான செய்தி தான். நீங்க 2014 இருந்து எடுத்துங்க, 2014 5.56, 2019 3.66, 2021 சட்டமன்ற தேர்தல் 2.26. நீங்க 2024 இப்ப நாடாளுமன்ற தேர்தல் 11 அப்படின்னு 11% அப்படின்னு சொன்னா 11%க்கு அவங்க 23 தொகுதியில போட்டிட்டு தான் 11%. அகைன் அந்த 2014 வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டீங்கன்னா அப்படியே தான், அல்லது அதோட கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நீங்க போன பார்லிமெண்ட் எலெக்ஷனோட இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் கொஞ்சம் குறையத்தான் செஞ்சிருக்குது. அப்ப பாஜகவுடைய வளர்ச்சி என்பது நீங்க சமூக வலைத்தளங்களை வைத்து அவர்கள் கட்டி எழுப்பிய ஒரு பிம்பம் தானே தவிர அவங்க வளரவே இல்லை. பட் அஇஅதிமுக நேற்று துக்ளக்கும் அதை எழுதியிருக்குது. நான் திருப்பி சொல்றேன், நம்மளுடைய கருத்தா இருந்தா கூட மற்றவர்கள் மறுக்கலாம். துக்ளக்குமே அதை வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை சொல்றாரு, டேட்டாவும் தான். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லாமல் போட்டிட்டு ஒரு சின்ன பர்சன்டேஜ் அவங்க என்ன செய்யிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதற்கு முந்தைய தேர்தல் ஒரே ஒரு சின்ன கான்வர்சேஷன் திரு ஷாம், அதிமுக பலவீனம் அடைஞ்சா அந்த வாக்குகள் சீமானுக்கு கொஞ்சம் போகும், பாஜகவுக்கு கொஞ்சம் போகும், புதுசா வந்திருக்கிற விஜய்க்கு கொஞ்சம் போகும். ஒட்டு மொத்தமா பாஜக அறுவடை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு திரு செந்தில் குறிப்பிட்டார். ஏற்கனவே நம்ம நடத்தின ஒரு விவாதத்துடைய இறுதி புள்ளியா என்ன நீங்க சொல்லி முடிச்சீங்க அப்படின்னா, இங்க பாஜக வாக்கு வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் துணையா இருக்கு. திராவிடம்னு ஒரு சித்தாந்தத்தை திமுக முன்னிறுத்துது, அதற்கு இவங்க இந்துத்துவ சித்தாந்தத்தை எதிர்நிலையில கொண்டு வந்து நிறுத்துறாங்க. வாக்குகள் வாங்குவதற்கும் வளர்வதற்கும் ஒரு ஸ்கோப் இருக்கு, அது அதிமுகவுக்கு இல்லை அப்படின்ற இடத்துல தான் அந்த விவாதத்தை நம்ம முடிச்சோம். நேரம் இல்லாததுனால அதை நம்ம நிறைவு செய்ய வேண்டியதா இருந்ததுனால நான் தொடர்புபடுத்துறேன். அப்ப பாஜகவுக்கு இங்க ஸ்கோப் இருக்குன்னு தானே பார்க்க முடியும், வாக்குகள் பிரிஞ்சா கூட. இல்ல, அது உண்மை. அதாவது திராவிடம் வெர்சஸ் நேஷனலிசம் இல்ல, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட ஓட்டு வங்கி அந்த மைய புள்ளியிலிருந்து பாரதிய ஜனதா விலகிறதே இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல கண்டிப்பாக மும்மொழிக்கு இடமில்லை என்பது தெரிந்தாலும் கூட மும்மொழி திட்டம் தான் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே தான் வருவார்கள். என்னன்னா அந்த ஓட்டு வங்கியை உயர்த்துவதுதான் அவங்க லட்சியம், நோக்கம். எப்ப உயர்த்த முடியுங்கிறது நமக்கு தெரியாது. அது 2026 சாத்தியம் இல்லையா, அதுக்கு அடுத்த 2031 சாத்தியம் இல்லையா, சாத்தியம் இல்லவே இல்லைன்னு மறுக்க முடியுமா? சாத்தியம் இல்லவே இல்லைன்னு மறுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, எந்த வாக்கு வங்கியும் நிலையானது கிடையாது, அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் வாட்ஸ்அப் யுகத்துல வாக்கு வங்கி கணக்கே கூட பல நேரங்கள்ல மாறுது. அதிமுக கிட்ட இருந்து பிரிஞ்சு வர்றது சீமானுக்கும் பாஜகவுக்கும் விஜய்க்கும் கொஞ்சம் பார்ட்டா போனா கூட இந்துத்துவன்ற அந்த தளத்துல இருந்து பாஜகனால கணிசமா கொஞ்சமா வளர முடியும், அப்படி புரிஞ்சுக்கலாமா நீங்க சொல்றத? பாரதிய ஜனதா வலுவாக இல்லாத காலகட்டத்துல பாரதிய ஜனதாவின் சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு வங்கி ஜெயலலிதா மாட்ட தானே இருந்தது. ஓகே, எல்லா தொகுதிகளிலும் நீங்க அதை பார்க்கலாம். ஷாம் சார் சொன்னதுலயும் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஷாம் சார் சொன்னது முற்றிலும் புறக்கணிக்க முடியாது. நான் அதை கம்ப்ளீட் பண்ணி தானே உங்களுக்கு புரிஞ்சது. நான் என்ன சொல்றேன்னா, அப்போ அது பாஜகவிற்கு சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லைன்னு போகும்போது பாஜக என்ன பண்றாங்கன்னா, அதை சாத்தியப்படுத்துறதுக்கு மீண்டும் 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 அந்த சார் சொன்ன மாதிரி, தராஷாம் சொன்ன மாதிரி சாஃப்ட் ஹிந்துத்துவாவாக அடையாளம் காணப்படுகிறது. ஓரளவுக்கு அப்படி பார்க்கப்படுகிற அஇஅதிமுகவை மேலும் 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 சிதைக்கணும். அப்ப மேலும் 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 பலவீனம் அப்படியே பாஜக உள்வாங்க முடியுமா? இல்ல, முற்றிலும் அஇஅதிமுகவை இங்க வலுவிழக்க செய்தால் ஒருவேளை ஆப்வியஸ்லி அந்த வாக்கு தங்களுக்கு வரும் என்று பாஜக நம்புகிறது. சாய்ஸ் இருக்குல்ல, சீமான் சாய்ஸ். எஸ், அதுதான் சொல்றேன். அதான் நானும் சொல்றேன், அந்த சாய்ஸஸ் இருக்குது. அதனால அது பாஜகவிற்கு எந்த அளவிற்கு அது அந்த வாய்ப்பு அப்படின்னு தெரியல. என்னன்னா, இப்ப நீங்க அதிமுகல இருக்கிற அந்த கோர் ஓட் பேங்க்ல சாஃப்ட் ஹிந்துத்துவா ஓட் பேங்க் அப்படியே பாஜகவுக்கு போகுதுன்னு வச்சுக்கிட்டா, மீதி இருக்கிறது எல்லாமும் திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் தானே, திமுக சித்தாந்தத்தோடு பொருந்தியவர்கள் தானே அதிமுகவிலையும் இருக்கிறாங்க. நான் இப்படி வரேன்னா, நீங்க 2-3 விதமா எடுத்துக்கலாம். அது சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவாங்கிறதுலயே அவங்க ஹிந்தி திணிப்பை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க முத்தலாக் தடை அல்லது நீங்க இப்ப எதிரானவர்கள், தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள், மும்மொழிக்கு எதிரானவர்கள் சொல்றேன். அப்ப அந்த சிக்கல் இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த பிரச்சனை இருக்குது. இன்னொரு பிரதான சேலஞ்சு பாஜக இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நாம் தமிழர் அப்படின்னு பார்க்கும்போது
சீமானுக்கான ஓட்டு அது. சீமானை அவங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டா அறிவிச்சுறாங்க. தாவேகாவில் விஜய் முதலமைச்சர் கேண்டிடேட், விஜய்க்கான ஓட்டு அது. ரைட். இப்போ திருமாவளவன் அப்படின்னா விசிக்கான திருமாவளவன் தான் ஃபேஸ், திருமாவளவன் அவர்களுக்கான வாக்கு வங்கிது. அதே மாதிரி நீங்க அங்க டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இப்படி போயிடுது. நீங்க பாஜகல இன்னைக்கு அண்ணாமலை பதவி இருக்குமா இல்லையா அப்படின்னு நேத்துல இருந்து விவாதிச்சுட்டு இருக்கிறோம் 2 நாளா. அப்போ இன்க்ளூடிங் இது காங்கிரஸுக்கும் பொருந்தும். அப்ப தேசிய கட்சிகள் என்ன சிக்கல்னா, நீங்க தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல இன்னும் ஒரு வலிமையான முதலமைச்சர் வேட்பாளர் அவங்களால அடையாளம் காட்டவே முடியாது. இல்லையே, சித்தாந்தம் தானே முன்னிறுத்துறாங்க. இல்ல அது அப்படி வெற்றி அடையாதுங்க. சித்தாந்த நீங்க அப்படி தமிழ்நாட்டுல ராஜஸ்தான்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குல, அது தமிழ்நாடு ஒர்க் அவுட் ஆகாதுங்க. தமிழ்நாட்டுல work out ஆகாது. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல லீடர் பேஸ்ட் பாலிடிக்ஸ் இதை ட்ரை பண்ணல. 2004ல ஜெயலலிதாமா இதை ட்ரை பண்ணி தானே ஆடு மாடு கோழி பலியிட தடை சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் திரும்ப பெற்றுட்டாங்களே. சரி சரி. வாஜ்பாயோட கூட்டணி, வாஜ்பாய் வந்து மோர் அக்செப்டபிள் லீடர். ஆனா 40க்கு 40 தோத்து போச்சு அந்த கூட்டணி. உடனே அவங்க ரிவர்ஸ் அடிச்சு எல்லா சட்டங்களையும் வாபஸ் வாங்கி 2006 சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாங்கல்ல. முன்னேறி வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை எம்ஜிஆர் கொண்டு வர ட்ரை பண்ணார். பொருளாதார இங்க இருக்கக்கூடிய அவரும் தோத்தாரு நாடாளுமன்ற தேர்தல்ல. இங்க இருக்கக்கூடிய ரீஜனல் இல்ல இங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸோட லீடரோட பிம்பம், அந்த ஆளுமை வெர்சஸ் இப்ப நம்ம அண்ணாமலையில் வச்சுக்கோ, இல்ல வேற யாரோ ஒருத்தர் வராரா வரலையா, இல்ல இவரே நீடிக்க போறாரா அப்படின்னு வச்சா கூட, இல்ல மோடின்னு வச்சா கூட அதை ஈக்குவலைஸே பண்ண முடியாதா பாஜக? பண்ண முடியல. எம்ஜிஆரே வந்து அதுல தோத்தது தானே 1980ல. ஓகே. இது பிரசாந்த் கிஷோர் உங்கள்ட்ட சொன்னார் இல்லையா? ஆமா. பிஜேபியோட கூட்டணி சேர்ற பாஜகவுக்கு லாபம். ஆமா. அது இவங்களுக்கு வந்து இப்போ அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணியோ ஏதோ மிரட்டியோ ஒரு அலையன்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இல்ல நார்மலாவே வச்சுக்கிறாங்க. ஏடிஎம்கே டெஸ்பரேஷன்ல பிஜேபி கூட்டணி வேணும், அப்பதான் மெகா கூட்டணி நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி நினைக்கிறாங்க அது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். ஒருவேளை திமுகக்கு எதிராக இந்த கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இவங்க சேர்ந்ததுனால கூட்டணியில பங்கு, ஆட்சியில பங்குன்னு கேட்பாங்க. ஏடிஎம்கே அடிபட்டுடுச்சுன்னா கூட லாங் டேர்ம்ல அவங்க தேய நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே. சோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க பயன்படுத்துறாங்க. வின் வின் மெத்தட். வின் வின் தான் அவங்க நினைக்கிறது. ஓகே.